இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போதான் நீங்கள் முத நம்ம ஃப்ரம் கோவை சேனல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நாம் நாட்டு சர்க்கரையை வச்சு தேங்காய் பர்பி எப்படி செய்யறது பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் அளவு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். அந்த தேங்காயை சேர்த்துட்டு இந்த தேங்காயை ரொம்ப வதக்க வேணாம், ஒரே 1 நிமிஷம் போல் லைட்டாக வதக்கிடுங்க. இந்த 1 கப் தேங்காய்க்கு 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த தேங்காயை ரொம்ப வதக்க வேணாம், சும்மா லைட்டாக வதக்கிட்டு 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரையை சேர்த்துடலாம். இந்த 1 கப் தேங்காய் துருவலுக்கு இந்த 3/4 கப் நாட்டு சர்க்கரை அளவாக இருக்கும். நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் சேர்த்த வேணாம். இந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதமே இந்த சர்க்கரை உருகி வர கரெக்டாக இருக்கும். இந்த தேங்காய் பருப்பி செய்யலை நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் பருப்பிக்கு தண்ணியெல்லாம் சேர்த்தாமல் ஒரு 2 நிமிஷம் கரண்டி எடுக்காமல் நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா இந்த தேங்காயில் இருக்க தண்ணியே இந்த சர்க்கரையோடு சேர்ந்து இந்த சர்க்கரை நல்லா உருக ஆரம்பிச்சிரும். தேங்காய் பருப்பி 2-3 முறையில் செய்வோம், ஆனால் அதெல்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்கும். பாவு காய்ச்சி தேங்காய் பருப்பி செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். இந்த பருப்பி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பருப்பி செஞ்சிடலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம எப்போ பாகு காய்ச்சி செய்கிற அதே தேங்காய் பருப்பி டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போ 2 நிமிஷத்தில் நம்மளோட தேங்காயில் இருந்த தண்ணியில் இந்த சர்க்கரை நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. சர்க்கரையும் தேங்காயும் நல்லா சுருண்டு வரையில் தேங்காய் பருப்பி ரெடி ஆகிடும். அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டு இருந்தீங்கன்னா தண்ணி சீக்கிரமாக சுண்ட ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இந்த தேங்காய் பருப்பி செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. துருவ தான் ரொம்ப டைம் எடுத்துக்கும். தேங்காய் துருவ தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. இந்த தேங்காய் பருப்பியை மாற்றி வைக்க ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் தடவி எடுத்து வச்சிடலாம். நான் கொஞ்சமாக நெய் தடவி எடுத்து வச்சிட்டேன். இதுதான் தேங்காய் பருப்பிக்கான கரெக்டான பதம். தேங்காய் சர்க்கரையில் நல்லா வெந்து நல்லா சுண்டி தேங்காய் பருப்பி பதத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் தட்டில் மாற்றி வச்சிடலாம். இதுக்கு மேலே கொஞ்ச நேரம் விட்டாலும் தேங்காய் பருப்பி நல்லா முருகி மொறுமொறுன்னு ஆயிரும். அதனால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இப்போ தட்டில் மாற்றிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பருப்பியை நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். ஒரே அளவாக சமமாக அழுத்தி சமப்படுத்தி விட்டுருங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறுன உடனே அப்புறமா நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம வெள்ளை சர்க்கரையில் செய்கிற தேங்காய் பருப்பி டேஸ்ட்டை விட இந்த நாட்டு சர்க்கரையில் தேங்காய் பருப்பி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அருமையான சுவையில் இருக்கும். இது செய்கிறது ரொம்ப சுலபம் கூட. ரொம்ப குறைவான நேரத்தில் இந்த தேங்காய் பருப்பி செஞ்சிடலாம். நீங்கள் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நமக்கு தேவையான அளவுகளில் தேங்காய் பருப்பியை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடிய நாட்டு சர்க்கரை தேங்காய் பருப்பி ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான தேங்காய் பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.